காமக்ரோத வியுக்தானாம் யதீனாம் யதசேதசாம். காமக்ரோத வியுக்தானாம், அதாவது இந்த காமத்தையும் ஆசையையும் கோபத்தையும் விட்டவராக, அந்த ரெண்டுத்திடமிருந்தும் விடுதலை பெற்றவராக இருக்கிறார். இந்த ரெண்டுத்தையுமே தூக்கி போட்டவராக இருக்கிறார் என்று இரண்டு விதமாகவும் புரிந்து கொள்ளலாம். எப்படி பார்த்தாலும் காமமும் குரோதமும் இவரிடம் இருக்காது என்றால், எப்பொழுது இவர் பிரம்ம நிர்வாணத்துக்குள்ள ஸ்டெப் பண்றாரோ, எப்பொழுது இந்த பிரம்ம நிர்வாணத்துக்குள்ள அவர் என்டர் ஆறாரோ, அந்த ஒரு நிலையை அவர் அடைந்த பிறகு அவருக்கு இந்த ஜென்மத்திலும் இப்பிறவியிலும் இதற்கு முன்பு எடுத்த பல பிறவைகளிலும் செய்த அனைத்து பாவங்களும் அழிந்து போயிடும் என்று சொன்னார் நம்ம கிருஷ்ணர். இப்படி பாவங்களும் அழிந்து போயிடுத்து, செய்த அனைத்து கர்மாலேருந்து ஒரு பலனும் அழிந்து போயிடுத்து. அதனாலேயே இவர் மேல, இந்த நபரின் ஆத்மா மேல இருக்கும் அந்த கர்ம பந்தமும் அழிந்து போயிடுத்து. இப்படி கர்ம பந்தம் இல்லை என்றால், நம்ம ஆத்மாவை பந்தப்படுத்துவதற்கு கர்ம பந்தம் இல்லை என்றால், ஆத்மா பகவானை சென்று அடைய, பரமாத்மாவை சென்று அடையறதற்கு ரொம்ப எளிமையாக சுலபமான ஒரு வழியை உண்டாக்கி கொள்ளும். அதனால் மோட்ச முக்தி பெறுவது, பிரம்ம நிர்வாண நிலையிலேருந்து பெறுவது ரொம்ப சுலபமான ஒரு விஷயமாக இருக்கு என்றும் சொல்றார் நம்ம கிருஷ்ணர். சொல்ல போனா இந்த பிரம்ம நிர்வாண நிலையை நம்ம எப்படி எதோட ஒப்பிட்டு பார்க்கலாம், உதாரணத்துக்கு சொல்லணும் என்றால், நம்ம இந்த ஒரு பூமியிலேருந்து, இந்த தரையிலேருந்து ஆகாசத்துக்கு செல்றதுக்கு ரொம்ப நேரமாகும், ஆகாயத்தை சென்று அடையறதுக்கு ரொம்ப நேரமாகும். இதுவே இந்த பூமியில ஒரு பெரிய மலை இருக்கு என்றால், ரொம்ப பெரிய மலை, இங்கேருந்து பல 1000 மீட்டர் உயரமாக இருக்கும் ஒரு மலை இருக்கு என்றால், அந்த மலையிலேருந்து ஆகாசத்தை சென்று அடையறதுக்கு நேரம் கொஞ்சம் கம்மியாகவே எடுக்கும். இந்த பூமியிலேருந்து அங்கு சென்று அடையறதுக்கு எவ்வளவு நேரம் இருக்கிறதோ அதை விட மலையிலேருந்து மேலே சென்று அடைவதற்கு ரொம்ப சுலபமாக இருக்கும். அப்பேற்பட்ட ஒரு குன்றாக, அப்பேற்பட்ட ஒரு மலையாக தான் இந்த பிரம்ம நிர்வாணமும் இருக்கிறது. ஆனால் அந்த மலையை சென்று அடையணும் என்றாலும் பல கஷ்டங்களை, பல இன்னல்களை தாண்டி தானே போகணும். அப்பேற்பட்ட கஷ்டங்களை தாண்டி போவதுதான் காமத்தையும் குரோதத்தையும் அடக்குவது என்ற அந்த ஒரு அர்த்தத்திலும் இந்த ஸ்லோகத்தை புரிந்து கொள்ளலாம். ஒரே ஸ்லோகம், அவர் சொன்ன ஒரே வரி, அதை பலவிதமாக நம்ம புரிந்து கொள்ளலாம் என்றே சொல்லலாம். இப்படி காமத்தையும் குரோதத்தையும் கடந்து செல்கிற அந்த ஒரு நிலை, கடந்தால் நமக்கு கிடைக்கும் அந்த ஒரு உச்சமாக இருப்பது, அந்த பீக்காக இருப்பது தான் இந்த பிரம்ம நிர்வாணம் என்று சொல்லலாம். காமக்ரோத வியுக்தானாம் யதீனாம் யதசேதசாம். இப்படி இருக்கும் இந்த நபர் முனிவர்களில் சிறந்த முனிவராக இருக்கிறார். இப்ப முனிவர்கள் என்று யார் சொல்றோமோ, இந்த மாதிரி மந்திரங்கள் தெரிந்தவா, இதுவே பகவானை பற்றிய ஞானம் உடையவர்கள், இந்த மாதிரி பிற்காலத்தில் என்ன நடக்க போறது என்பதை முன்பே பார்த்து அந்த ஒரு கால ஞானம் இருக்கிறவர்கள், இவர்களெல்லாம் முனிவர்கள். அதே நேரத்தில் சந்நியாசிகளாக இருப்பவர்கள், தாங்கள் செய்த அனைத்து கர்மாக்கள்லேருந்து ஒரு பலனை துறந்தவர்களாக இருப்பவர்கள், கர்மயோகத்தை பின்பற்றுகிறவர்கள், இவா எல்லாருமே யோகிகள், இவா எல்லாருமே முனிவர்கள் என்று ஏற்கனவே பார்த்திருக்கோம். இப்படி பிரம்ம நிர்வாணத்தை அடைந்த ஒரு நபர் முனிவர்களில் சிறந்த முனிவராக இருக்கிறார் என்று சொல்றார் நம்ம கிருஷ்ணர்.